Hi everyone, welcome to SR Academy. TET எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் மேத்ஸ் கொஷின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 3/2/2023 அன்னைக்கு நடைபெற்ற கொஷின் பேப்பர் ஃபோர்நூன் பேட்ச். இதில் பேப்பர் 2ல் மேத்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சார் மேத்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் எப்போ சார் கேட்பாங்க அப்படின்னா, மொத்தமாக டெட்டு பேப்பர் 2ல் 150 கேள்விகள் இருக்கும். அதில் 30 கேள்விகள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருந்து கேட்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 91லேருந்து 120 வரைக்கும் மொத்தம் 30 கேள்விகள் இருக்கும். இந்த 30 கேள்விகளும் மேத்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. இதுக்கு என்ன சார் சிலபஸ் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது பொதுவாக 6வதுலேருந்து 10வது வரைக்குமான கணக்கு புத்தகங்களில் இருந்து கேட்குற கேள்விகள் தான் இடம்பெறும். சில சமயங்களில் நல்லா கேட்டுக்குங்க, சில சமயங்களில் 11th 12th இருந்து சில கேள்விகள் இடம்பெறுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்டிடியூட்லேருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நாம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் டெட்டில் தேர்ச்சி பெற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? பின்வரும் விவரங்களுக்கு வீச்சு காண்க. வீச்சுன்னா என்ன சார்? வீச்சு அப்படின்னா பெரிய மதிப்புக்கும் சிறிய மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம். நம்ம இங்கிலீஷில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். R இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல் என்பது லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் எஸ் என்பது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? இது சாதாரணமாக ஒரு விவரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம அதிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிவு இடைவெளிகள் மூலமாக இங்கே மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 0ன்னு இருந்ததுன்னா, முதல்ல ஸ்டார்டிங்லே 0 இருந்ததுன்னா அந்த பிரிவு இடைவெளியை விட்டுடணும். அதோட கடைசியாக 0ன்னு இருந்ததுன்னா அந்த பிரிவு இடைவெளியும் விட்டுடணும். பிரிவு இடைவெளி. ஓகேவா? இப்போ பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை இருக்கிறதுலே பெரிய நம்பர் 36. ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் இங்கே 0 இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? 18. இப்போ இப்படி தான் போடுறேன். 36 - 18 இஸ் ஈக்குவல் டு 18 தான் ஆன்சர். ஸோ 18 ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா 0வை தவிர 5, 2 ஏதோ ஒரு நம்பர் இருந்ததுன்னா என்ன சார் பண்ணணும்? அப்போ நாம் இந்த குறைந்தபட்ச எல்லை 12 எடுத்து கழிக்கணும். ஓகேவா? இது ட்விஸ்ட்டுக்கான கொஷின், ட்விஸ்டடான கொஷின்ன்றது தான். ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுக்குறாங்க, அதை நாம் விட்டுணுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் கொஷின், 92வது கேள்வி. 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. ஸோ 13 நம்பர்ஸ் இருக்குது, அதனோட ஆவரேஜ் அல்லது மீன் வந்து 30. இப்போ என்ன பண்ணுறாங்களாம், ஒவ்வொரு நம்பரையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ புதிய ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு தரவுகளை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கும் பொழுது சராசரியும் அதே எண்ணால் பெருக்கப்படும். அவ்வளோதான். இப்போ சராசரியை நம்ம 6ஆல் பெருக்கணும். சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க. அது 6ஆல் பெருக்குனா 180. புதிய சராசரி 180. விடை A2. 93வது கேள்வி. A/B என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது இங்கு A மற்றும் B ஆகியவை முழுக்கள் மற்றும் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0 திட்ட வடிவில் இருந்தால் A மற்றும் Bயின் ஒரே பொது காரணி என்ன? முதல்ல திட்ட வடிவில் ஆக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஒரு பின்னம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 15/25ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பின்னம். இதை திட்ட வடிவில் மாற்றணும்னா நம்ம பொதுவான வாய்ப்பாட்டால் அடிப்போம். இது 2 5ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 3 5 5 25. இதுக்கு மேலே இதை பொதுவான வாய்ப்பாட்டால் சுருக்க முடியுமா? முடியாது. அதுதான் திட்ட வடிவம். இதுக்கு மேலே பொதுவான வாய்ப்பாட்டால் சுருக்க முடியாதுன்னா அது திட்ட வடிவில் உள்ளது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்.
ஓகேவா? இப்போ இது திட்ட வடிவில் உள்ளதுன்னா மேலே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கும் பொதுவான வாய்ப்பாடு 1 மட்டுமே. 1 தான். 1ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் 3 வரும், 5 வரும். அதுதான் ஆன்சர் 1A2. 4வது கேள்வி, 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை ஆனது. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் இருக்குது. இதில் இருக்கிற எண்களில் அந்த எண் 2ஆல் வகுபடக்கூடாது. அதே சமயம் 5ஆலையும் வகுக்க முடியாது. அதாவது வகுத்தா மீதி வரும். அப்படிப்பட்ட எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. முதல்ல 2 என்பதை எடுத்துக்குவோம். இப்போ 2 என்பது அனைத்து ஒற்றை எண்களும் 2ஆல் வகுப்படாது. 1, 3, 5, 7, 9 இதே போல் எது வரைக்கும் வரும்? 97, 99 வரைக்கும் வரும். அப்போ இது மொத்தமாக எத்தனை இருக்குன்னா பாருங்கள், 10க்குள்ளே ஒரு 5, அப்போ 100க்குள்ளே நமக்கு 50 எண்கள் இருக்கும். 10க்குள்ளே 5, 20க்குள்ளே 10, 30க்குள்ளே 15 அப்படின்னு போட்டுட்டு போனால் 100க்குள்ளே 2ஆல் வகுபடாத எண்கள் 50 இருக்கும். சரி, ரைட்டா? இப்போ என்ன சார், அதில் அது 2ஆல் மட்டும் வகுபடக்கூடாதான், 5ஆலையும் வகுப்படக்கூடாது. 5ஆல் வகுப்படக்கூடாதுன்னா அந்த எண் 5 அல்லது 0வில் முடியக்கூடாது. ஏற்கனவே 0வில் முடிகிற எண்ணெலாம் இரட்டை எண்ணு நீக்கியாச்சு. இப்போ 5எல்லாம் அடிச்சிடும். 5, 15, 25, 95 வரைக்கும். ஒரு 10 நம்பரை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி 40 நம்பர் இருக்குது. ஸோ விடை 40. இது 2ஆலையும் வகுப்படாது, 5ஆலையும் வகுப்படாது. ஆப்ஷன் 1A1 40. 5வது கேள்வி, ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98, 53. இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதில் மீனும் மோடும் கொடுத்துட்டா நாம் மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு சராசரி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. மோடு இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மோடு. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நமக்கு நினைவில் இருக்காது, ஏன்னா இது படித்தது மறந்துட்டு இருப்போம். இது பாருங்கள், முகடு. ஸோ முகடு என்ன கொடுத்துருக்காங்க? முகடு 53ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சராசரி 98ன்னு கொடுத்துருக்காங்க. 53 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை தான் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம், மைனஸ் 2 இன்ட்டு சராசரி என்ன? சராசரி 98 which is equal to 3 இடைநிலை is equal to மைனஸ் 298 196. ஸோ 3 இடைநிலை, 3 இன்ட்டு இடைநிலை is equal to 53 கூட்டல் 196. இதை நாம் கூட்டினா 249ன்னு வரும். அப்போ இடைநிலை மட்டும்தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 3 இந்த பக்கம் அனுப்பிட்டேன், டிவிஷனில் ஆகுது. 8 3 24, 3 3 9, 83 தான் என்னது கேட்கப்படுகின்ற இடைநிலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கேள்வி, சராசரியில் இருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கங்களின் கூடுதல் டேஷ் ஆகும். ஓகேவா? இப்போ ABCDE அப்படின்னு 5 நம்பர் இருக்குது. இது எல்லாம் உறுப்புகள். ஓகேவா? இப்போ இதனுடைய சராசரியை நாம் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கங்களின் கூடுதல், அதாவது எக்ஸ் பார் மைனஸ் ஏ, எக்ஸ் பார் மைனஸ் பி, இதுதான் விளக்கம். எக்ஸ் பார் மைனஸ் ஏ, எக்ஸ் பார் மைனஸ் பி, எக்ஸ் பார் மைனஸ் சி, எக்ஸ் பார் மைனஸ் டி, எக்ஸ் பார் மைனஸ் இ. இந்த 5 உறுப்புகளின் விலக்கம் என்பது மைனஸ் பண்ணுறது. இதனோட கூடுதல் எப்போதுமே 0 தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 4 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து x is equal to 5 என்பது இது நேர்கோட்டை குறிக்குமா, வட்டத்தை குறிக்குமா, முக்கோணத்தை குறிக்குமா, சதுரத்தை குறிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து நேர்கோட்டை தான் குறிக்கும். எப்படி சார் அப்படின்னா, இதுதான் கிராஃபு. இதில் x is equal to 5 என்பது இந்த கோட்டை தான் குறிக்கும். ஓகேவா? இது y அச்சுக்கு இணையாக இருக்கும். படம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நேர்கோடு தான் வரும். அடுத்து 8வது கேள்வி. எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 ஆனது 5% per annum தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 1,17,500 மாறும்? ஓகேவா? இப்போ தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க, அதை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையிலிருந்து நாம் அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா அது தனி வட்டி I கிடைக்கும். I is equal to A minus P. இது ஒரு ஃபார்முலா. 1,17,500லிருந்து 1,00,000 கழிக்கிறோம். இதை கழிச்சோம்னா நமக்கு 17,500 ரூபாய் வட்டி அப்படின்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், வட்டி PNR by 100 வந்து எவ்வளவு? PNR by 100 இது வந்து 17,500 ரூபாய். இது கணக்கில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சது. P என்பது அசலை குறிக்கும், N என்பது காலத்தை குறிக்கும், R என்பது வட்டி வீதத்தை குறிக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க, N தான் கண்டுபிடிக்க போகிறோம். மீதி எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Pக்கு பதிலாக 1,00,000 அப்படின்னு போடுறேன். இன்ட்டு N கண்டுபிடிக்க போகிறோம். R என்பது 5% by 100 is equal to 17,500. ஸோ இப்போ அடித்து போடணும். 2 0 கேன்சல் ஆகுது. அதே போல் இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகுது. இப்போ இந்த 5ஆல் என்ன பண்ண போகிறோம்? இதை அடிக்க போகிறோம். 3 5 மீதி 2 5 25. ஸோ N is equal to 35/10. தட் இஸ் ஈக்குவல் டு 3.5 வருடங்கள். சார் ஆன்சர் அப்படி இல்லை சார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 ஆண்டுகள், இது 3.5 இல்லையா? 3 ஆண்டுகள், அரை ஆண்டு என்பது 6 மாதங்கள். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் A2. தனி வட்டி இல்லாமல் எந்த ஒரு காம்படிட்டிவ் கொஷின்ஸும் இருக்காது. அடுத்து மீண்டும் ஒரு கூட்டு சராசரி கணக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தவறான சராசரியை கொடுத்துட்டு சரியான சராசரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. 25 மாணவர்களுக்கு சராசரி மதிப்பெண் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 78.4ன்னு வந்தது. ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாங்க. 96ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக 69ன்னு எழுதி கணக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ நாம் செய்ய வேண்டியது சரியான சராசரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற விவரங்களில் 74.8 என்பது தவறான சராசரி. ஸோ உண்மையான மதிப்பு எது? உண்மையான மதிப்பு 96, தவறான மதிப்பு 69. இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது என்ன சார்? எப்பயுமே சரியான சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். சரியான சராசரி இஸ் ஈக்குவல் டு தவறான சராசரி கூட்டல் உண்மையான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு பை எண்ணிக்கை. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தவறான சராசரி 78.4 ப்ளஸ் உண்மையான மதிப்பு 96 மைனஸ் தவறான மதிப்பு 69 பை எண்ணிக்கைன்றது என்ன சார்? 25 மாணவர்கள்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் எண்ணிக்கை. இதுக்கு நாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நமக்கு விடை வந்துடும். ப்ளஸ் அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க, உண்மையான மதிப்பை கூட்டிக்குங்க, தவறான மதிப்பு அது தப்பு இல்லையா? அதை மைனஸ் பண்ணிட்டுங்க. இப்போ 96ல் 69 போனால் நமக்கு 27ன்னு வருது பை 25 விச் இஸ் ஈக்குவல் டு 78.4
ப்ளஸ் 1.08. இதை வகுத்து பார்த்தீங்கன்னா 1.08 வரும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 79.48ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ நாம் 10வது கேள்வி பார்க்க போகிறோம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் முறையே 10, 15, 17, 9, 2, 21 மற்றும் 23 எனில் ரன்களின் இடைநிலை அளவு. கவனிங்க, இந்த வார்த்தை முக்கியம். இடைநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்கப்பட்டவற்றை நாம் முதல்ல ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதணும். ஏறு வரிசையிலே எழுதுறது நமக்கு வழக்கம். ஸோ இருக்கிறதெல்லாம் ஏறு வரிசையில் எழுதுகிறேன். 2, 9, 10, 15, 17, 21, 23. ஓகேவா? இருக்கிற 7 நம்பரும் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் அடிங்க, அதே மாதிரி கடைசி நம்பர் அடிங்க. 2வது நம்பர் அடிங்க, கடைசி நம்பர் அடிங்க. இப்போ 3 அதே போல் கடைசி. இப்போ எல்லாம் போக மிச்சம் என்ன நிற்குதோ அதுதான் இடைநிலை. இந்த கணக்குக்கு 15 தான் இடைநிலை. சார் சப்போஸ் நடுப்புற 2 நம்பர் நின்றுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 16 இருக்குது அப்படின்னா 15ஐயும் 16ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துடுங்க. 2 நம்பர் நின்னா 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ இடைநிலைனா என்ன? நடுவில் இருக்கும் எண், அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 11வது கேள்வி. ரூட்டுன்னு சொல்லுவேன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பயுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. நாம் எப்பயுமே கணக்கை கடைசியிலிருந்து தான் பார்த்துக்கிட்டு போகணும். இப்போ இதில் உள்ளே இருக்கிற ரூட் 4. ரூட் 4ஓட மதிப்பு என்ன? 2. ஸோ 2. இப்போ 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9ன்னு வரும். இப்போ இந்த 9க்கு ஒரு ரூட்டு போட்டுக்கிறாங்க. 9க்கு ரூட் எடுத்தால் என்ன? 3. அந்த 3 இது கூட கூட்டுங்க, 16ன்னு வருது. இப்போ 16க்கு ரூட் எடுங்க, 4. அதை இங்கே கூட்டுங்க, 25. இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் ஆன்சர் 5ன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சார் வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? சொல்லித்தாங்களேன். ஆமாம், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை பாருங்கள். உங்களுக்கு வர்க்க வாய்ப்பாடு தெரியும்ல, 1 இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வர்க்க வாய்ப்பாடு. 1 1 2 4 3 9 அது மாதிரி இருக்குது. முதல்ல இருக்கிற நம்பர் 21, அது 4க்கும் 5க்கும் இடையில் இருக்குது. ரைட்டா? இப்போ அதுக்கு அடுத்து ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ்ன்னு இருந்தால் 5 தான் ஆன்சர், மைனஸ்ன்னு இருந்தால் 4 தான் ஆன்சர். இப்படி தான் இருக்கும் எல்லா கொஷின். எக்கச்சக்கமான கொஷின் பார்த்துட்டோம், எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரே செகண்டில் நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 7 to 5. பொருத்தமான எண்களை நிரப்புக. 8 ***, இங்கேயும் ***3. இதில் எது பொருந்தும்? ஃபஸ்ட்டு இது போட்டு பார்க்குறேன். 8 6. ஸோ 4 இங்கே போடுறேன், 3. இது சரியாக இருக்கானா? இதை நம்ம சுருக்கணும். 4 2 8 3 2 6 சரியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதையே நம்ம ஆப்ஷன் ஏவே ஆன்சராக வச்சுக்கலாம். சரி, எதுக்கு 2வது இது போட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 6 3. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாள் 8 1 நாள் 4ன்னு வருது, 2:1ன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்னு வருது. ஸோ இதுவும் சரியான ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சரியான விடை தான். ஸோ இது ரெண்டும் தவறான விடை. எது நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கேள்வி. இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது, வித் ஆன்சரோட எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு டிஎன்டிஇடியில் பேப்பர் 1 வேணும்னாலும் பேப்பர் 2 வேணும்னாலும், பேப்பர் 2ல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, பேப்பர் 2ல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனும் இருக்குது.
உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பரும் இதுக்கு முன்னாடி நடந்த 5 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கால் பண்ணுறது மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அடுத்த கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 7700க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் அதன் அடக்க விலை என்ன? விற்ற விலை 7200. அப்போ அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டது, அது நஷ்ட சதவீதம் 10. அடக்க விலை என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வேறு மெத்தட்லேயும் போடலாம். ஆனால் ஃபார்முலாவை படித்து வச்சுட்டிங்கன்னா எப்படி சுழட்டி கேள்வி கேட்டாலும் நம்ம குழப்பம் இல்லாமல் போட்டுடலாம். ஸோ அடக்க விலை = 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அடக்க விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம், 100 போடுங்க. 100 மைனஸ் நட்ட சதவீதம் 10, 100ல் 10 போனால் 90 இன்ட்டு விற்ற விலை 7200. ஸோ ஒரு 0 ஒரு 0, 8 9 72, இந்த 0வை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ 100 இன்ட்டு 80 8000. ஸோ 8000 தான் ஆன்சர். சார் இன்னொரு மெத்தட் இருக்கு சார், அதை சொல்லுங்கள். இதோ சொல்கிறேன். அந்த பொருளை விற்கும்போது அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுது. மீதி 90%க்கான விலை தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க 7200ன்னு. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 100%க்கான விலை. அப்போ 100%ன்றது 7200 டிவைடட் பை 90. ஸோ இது கீழே வந்தால் 90ன்னு மாறிடும், இன்ட்டு 100. ஏன்னா நம்ம 100% கண்டுபிடிக்க போகிறோம். 0 அடித்தாச்சு, திரும்பவும் 80 வருது, 100ஆல் பெருக்கும் பொழுது 8000. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக இல்லை இந்த மெத்தட் ஈஸியான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு நாங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது டிஎன்டிஇடி அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உடனே அனுப்பி வைக்கப்படும். ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9486816865. ஸோ இந்த நம்பருக்கு டிஎன்டிஇடின்னு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே வாட்ஸ்அப்பில் வரும். அடுத்த கேள்வி. கூற்று. சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானதும் மூலைவிட்டங்கள் செங்குத்தானதுமாக வெற்றி கொள்ளும் ஒரு சிறப்பு நாற்கரம் ஆகும். ஆமாம், சாய் சதுரம் அப்படின்றது எப்படி இருக்கும்? மூலைவிட்டங்கள் செங்குத்தாகவும் சமமாகவும் வச்சுக்கும், வெட்டி கொள்ளும். அப்புறம் அனைத்து பக்கங்களும் சதுரத்தை போலவே சமமாக இருக்கும். கரெக்ட். ரெண்டாவது அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்களா பாருங்கள். இதற்கான கூற்று பாருங்கள். இரு மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம். ஆமாம், 2 மூலைவிட்டங்கள் கொடுத்தாலே நம்ம அந்த சாய் சதுரத்தை வரைய முடியும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காரணம்னு கொடுத்துருக்கணும், கூற்றுன்னு தவறுதலாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். ப்ராக்கெட்டில் ஆர் ரீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில். ஸோ அதற்கான காரணம் சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானதும் மூலைவிட்டங்கள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் உடைய ஒரு சிறப்பு நாற்கரமாகும். இது இரண்டுமே சரி, இது இதற்கான சரியான விளக்கமாகும். இந்த வீடியோவோட கடைசி கொஷின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மைய குத்துக்கோடு L1 தொப்பிருக்கு பாருங்கள். BC = 8 cm, SM = 3 cm எனில் CSஐ காண்க. BCயோட மைய குத்துக்கோடு அப்படின்னா நடுப்புள்ளி வழியாக செல்லும் கோடுன்னு அர்த்தம். அப்போ M என்பது நடுப்புள்ளி. அடுத்தது BMயும் MCயும் சமமாக இருக்கும். இப்போ BC 8 அப்படின்னா இது 8 அப்படின்னா இது 4, இது 4 சென்டிமீட்டர். அடுத்தது
SM 3ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது CS. இது பித்தாகரஸ் தேற்றப்படி போடணும். ஏன்னா இது 90 டிகிரி. ஸோ CS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு SM ஸ்கொயர் ப்ளஸ் MC ஸ்கொயர். இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். SM ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஆப்வியஸ்லி 9 ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ CS இஸ் ஈக்குவல் டு 25க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.